என்னதான் கிருஷ்ணர் சின்ன குழந்தையா இருந்தாலும் அவருக்குள்ள நிறைய தெய்வீக சக்தி இருந்ததுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். கிருஷ்ணர் அவரோட நண்பரை எப்படி முதலை கிட்ட இருந்து காப்பாத்தினாரு, அப்போ முதலைக்கு என்ன நடந்ததுங்கிறத நம்ம இந்த கதையில பார்க்கலாம். ஒரு நாள் சிறுவயதில் கிருஷ்ணரும் அவரது நண்பர்களும் யமுனை நதிக்கரையில் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவரின் பெயர் சுதாமா. அந்த நாள் வெயில் மிகுந்திருந்தது. எல்லா சிறுவர்களும் குளிர்ந்த யமுனை நீரில் நீந்தி குளிக்கச் சென்றனர். அவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்த போது திடீரென ஒரு குரல் எழுந்தது. ஐயோ, உதவுங்கள், முதலை பிடித்துவிட்டது. இது சுதாமாவின் குரல். ஒரு பெரிய முதலை அவனை பிடித்து நீருக்குள் இழுத்துச் சென்றது. மற்ற சிறுவர்கள் எல்லாம் பயந்துவிட்டு கிருஷ்ணா காப்பாற்று என்று கூப்பிட்டனர். அவசரமாக கிருஷ்ணர் நீரில் பாய்ந்தார். முதலையுடன் போராடி சுதாமாவை விடுவித்தார். அந்த நேரமே ஒரு அதிசயம் நடந்தது. கிருஷ்ணர் முதலை மீது கை வைத்தவுடன் அந்த முதலை ஒளிரும் தேவக்கண்ணனாக மாறியது. அவர் கிருஷ்ணனிடம் பணிந்து கூறினார், பிரபு, நான் ஒரு காலத்தில் சுதர்சனன் என்ற கந்தர்வன். ஒரு தவறுக்காக முனிவர் துர்வாசர் எனக்கு சாபம் கொடுத்தார். நீ முதலையாகி விஷ்ணுவின் ஸ்பரிசம் கிடைக்கும் வரை விடுதலை இல்லை என்றார். இன்று நீங்கள் அந்த சாபத்திலிருந்து என்னை விடுவித்தீர்கள் என்று நன்றி கூறினான். அந்த கந்தர்வன் வானத்தில் மறைந்தான். கிருஷ்ணனின் நண்பர்கள் எல்லோரும் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் திளைத்தனர். அவர்கள் உணர்ந்தனர், நமது கிருஷ்ணர் சாதாரண சிறுவனல்ல, தெய்வம்தான் என்று.